ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி முட்டை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மீன் குழம்பு. இந்த வாழை மீனை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். எல்லா மீனையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வதக்குங்க. அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், கூட பச்சை மிளகா, நல்லா வதக்கிட்டே இருங்க. அது வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தேங்காவோடு சேர்த்து அந்த கடாயில் இருக்கிறதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு குண்டானில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே அதில் தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கிட்ட அப்புறம் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஊற்றிடுங்க. சும்மா ஒரு கலர் கலரி விடுங்க. 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் போட்டு ஒரு 4-3 நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மீன் ரொம்ப வெந்துடும். ஸோ அது சக்கு சக்குன்னு இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லா இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.